Comparative statement illustration 4 and 5 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ illustration 4 and 5 illustration 1 and 1 2 3 இந்த மூணுமே இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த illustration 4 and 5 ஃபினான்ஷியல் பேலன்ஸ் ஷீட்டுக்குரிய கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு நம்ம இங்கே கொடுத்துருக்குறேன். ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்குள்ளார ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் லாங் டர்ம் பாரோயிங்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு கரண்ட் லைபிலிட்டிஸில் ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்குது. அசெட்ஸில் நான் கரண்ட் அசெட்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அண்ட் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கரண்ட் அசெட்ஸில் இன்வென்ட்ரிஸ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்ஸ்னு நம்ம இந்த மாதிரி வெர்டிக்கலாக எழுதிக்கிறோம். நான் பேலன்ஸ் ஷீட் பற்றி கம்ப்ளீட் லெக்சர் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன காம்பனன்ட் உள்ளார வரும்னு தெரியும். ஃபார் யுவர் ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லேர்னிங். +2 லெவலுக்கு இந்த ஐட்டங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் இருக்குது, அசெட்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ். அசெட்ஸில் நான் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் அசெட்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்குள்ளார ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்குது. நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் லாங் டர்ம் பாரோயிங்ஸ் இருக்குது. கரண்ட் லைபிலிட்டிஸில் ட்ரேட் பேயபிள்ஸ், அதாவது பில்ஸ் பேயபிள் அண்ட் கிரெடிட்டர்ஸ் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். நான் கரண்ட் அசெட்ஸில் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அண்ட் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கரண்ட் அசெட்ஸில் இன்வென்ட்ரிஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கரண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் போடுங்க, சேஞ்சஸ் போடுங்க, லாஸ்ட்டு வந்து பர்சன்டேஜில் போடுங்க. முடிஞ்ச பட்சத்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. So let me start with illustration number 4 from the following balance sheet of Chandra Limited. So this is all about Chandra Limited. Comparative balance sheet of Chandra for the illustration number 4. Right. Okay. Prepare comparative balance sheet as on 31st March 2016 and 31st March 2017. So comparative balance sheet of Chandra Limited for the year as on 31st March 2016 and 31st March 2017. ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் போட்டுடலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் மேலே போடணுன்னா போட்டுருங்க டைட்டில். அண்ட் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் 16-17ல், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் 16-17ல் கொடுத்துருக்குறாங்க, கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட்ஸ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு, கரண்ட் அசெட்ஸ்க்கு அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போட்டிருக்கிறாங்க. ஐ எம் கோயிங் டு காப்பி ஹியர் டைரக்ட்லி. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து 31st March 2016, செகண்ட் இயர் வந்து 31st March 2017. ஸோ 2 years இன்க்ரீஸ் டிக்ரீஸ் போட்டாச்சு, லாஸ்ட் வந்து பர்சன்டேஜ் போட்டாச்சு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் 1 lakh and 2 lakh 60. ஸோ 1 lakh and 2 lakh 60. மொதல் வருஷம் 1 lakh இருந்துச்சு, ரெண்டாவது வருஷம் 2 lakh 60 மாதிரி இருக்குது. த சேஞ்ச் இன் ஷேர் கேபிட்டல் இஸ் 1 lakh 60. இதை தனித்தனியாக கொடுக்கல, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து எவ்வளோ வரும் உங்களுக்கு? 160% சேஞ்ச் இருக்குது. இன்க்ரீஸ்னா ப்ளஸ் போட்டுக்கிறேன், டிக்ரீஸ்னா மைனஸ் போட்டுக்கிறேன். தட்ஸ் ஹவ் யூ கேன் ரெக்கார்ட் ஹியர். ஸோ 160% வந்து கேபிட்டல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் தி சேஞ்சஸ் ஹியர். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் கம்பைண்டாகவே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனில் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க 50 and 60. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 10,000 இஸ் இன்க்ரீஸ்ட். ஃப்ரம் த 50 10 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 20% ப்ளஸ் ஆயிருக்கு நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 25,000 இருந்துச்சு. now this becomes 30,000, this becomes 30,000. அப்போ சேஞ்ச் வந்து ப்ளஸ் 5,000. 5,000 ப்ளஸ் ஃப்ரம் த பேஸ் 25,000, 5 divided by 25,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20% ப்ளஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் டோட்டல் வந்து 175 இங்கே இருக்குது ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் ஓவரால் டோட்டல் 3.5 lakhs இருக்குது. The change will be, of course, 1,75,000 is the change, plus 1,75,000. அப்படின்னா ஆல்மோஸ்ட் 175லேருந்து 350 இருக்குன்னா உங்களுக்கு 1,75,000 நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, then the ultimate change will be 100%. 100%. Overall total change is 100%. I hope you can understand this one. அதே மாதிரி அசெட்டில் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசெட்ஸ் இதெல்லாம் பிரேக்கப் கொடுக்கல, ஒரே ஐட்டமாக கொடுத்துருக்குறாங்க. 1 lakh இருக்குது நான் கரண்ட் அசெட்ஸ். அண்ட் இட் பிகம்ஸ் 2 lakhs here. 1 lakh 2 lakhs ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆனது ஒரு 1 lakh. பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து 1 lakh divided by 1 lakh into 100. ஸோ 100% சேஞ்ச் ஆயிருக்கு. கரண்ட் அசெட்ஸ் அதே மாதிரி 75,000 in total for the first year. 1,50,000 rupees is the total for the second year. சேஞ்ச் ஆனது 75,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ளஸ் 75,000. பர்சன்டேஜ் சேஞ்சுனா 75,000 ஃப்ரம் த பேஸ். இதுக்குரிய ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ 75,000 divided by 75,000 into 100 போட்டிங்கன்னா 100% சேஞ்ச் ஆயிருக்கு. டோட்டல் வந்து 1,75,000. அஃப்கோர்ஸ் அந்த டோட்டல் வந்து லைபிலிட்டிஸோட டோட்டலும் இதுவும் ஒன்றா தானே இருக்க முடியும். ஸோ 175, 350, 1,75,000,
of course change is 200%, we got it. So I hope so could not understand the illustration number 4 over. Illustration number 5 வரும்போது அது Malar Limited. அதில் கொஞ்சம் பிரேக்கப்போட கொடுத்துருக்குறாங்க. Let's see here. I may now solve the illustration number 5. So illustration 5 solve பண்ணி காமிக்கிறேன். 4 is erased. Okay. Now listen. So illustration 5ல பொறுத்த வரைக்கும் from the following particulars prepare the comparative balance sheet of Malar Limited. This is all about Malar Limited as on 31st March 2016 and 31st March 2017. And balance sheet la equity and liabilities first year la 2 lakhs 2.5 lakhs அது break பண்ணியிருக்கிறாங்க. share capital, reserves and surplus. share capital 2 lakhs அது 2.5 lakhs, reserves and surplus 50 non current liabilities long term borrowings இருக்கு LTB and which is 30-60, current liabilities trade payables இருக்கு 20 and 60, overall total is 3 lakhs 4 lakhs 20. assets la non current assets, fixed assets 1 lakh 1.5 lakhs, அதாவது fixed assets, non current assets of investment வந்து 50 and 75 இருக்கு, and second part current assets இருக்கு. so current assets I will write here. inventories, current assets la inventories இருக்கு. first year ல வந்து 75,000, second year ல அது ஒரு 1,50,000 இருக்கு. cash and cash equivalents okay 75 இருக்கு and it becomes 45. it's not given in the நான் எழுதாம விட்டேன், so அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சம் போடும்போது அதே ஃபார்மேட் தான். ஐம் நாட் கோயிங் டு சேஞ்ச் தி ஃபார்மேட் அட் ஆல். அந்த ஃபார்மேட்டை டேரெக்டாக ஃபிட் பண்ண போகிறேன் இந்த வேல்யூஸை ஃபார் நெக்ஸ்ட் கம்பெனி மலர் கம்பெனிக்காக. ஸோ வேல்யூஸை மட்டும் எரேஸ் பண்ணிட்டு நான் ரீஃபிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see here. nothing will change here. ஓகே, கேல்குலேஷன்ஸ்லாம் சேம் தான்ப்பா. ஸோ டேரெக்டாக போட்டுடுறேன் இந்த கேல்குலேஷன்ஸ் பார்ட்டை. 5 காலம்ஸ் மொத்தம். பர்டிகுலர்ஸுக்கு ஒரு காலம், ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் ஒரு ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்குரிய வேல்யூ, அதுக்கப்புறம் 2 வருஷம் சேஞ்ச் ஏற்படுற சேஞ்சஸ் இன் அப்சல்யூட் டேர்மு, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டேர்ம், அவ்வளோதான். ஸோ illustration number 5 கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸில் ஷேர் கேபிட்டல் இருக்குது. 2 lakhs 2.5 lakhs இருக்குது. நான் இங்கே ஃபிட் பண்ணுறேன். 2 lakhs இருக்குது, இப்போ 2.5 lakhs மாறி போச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது 50,000 rupees. 50,000 இன்க்ரீஸ் ஆகிறது 2 lakhsலேருந்து அப்படின்னு சொன்னாக்க 25% ப்ளஸ். அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 50, இப்போயும் 50, நோ சேஞ்ச், பர்சன்டேஜ் சேஞ்சிலும் நோ சேஞ்ச். நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பாரோவிங்ஸு 30 இருந்துச்சு, இப்போ 60 மாறிடுச்சு. ஸோ ஹவு மச் சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஹியர்? 30,000 சேஞ்ச் ஆகுது. 30 from 30 அப்படின்னா 100% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் 100%. அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸில் ட்ரேட் பேயபிள்ஸ் 20,000 இருக்குது, இப்போ 60 மாறி இருக்குது. 20, now it is 60, ஆல்மோஸ்ட் 40,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 40,000 அப்படின்னு சொன்னால் 20லேருந்து 40,000 100 200% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் 200%. அப்படின்னா டோட்டல் வந்து 3 lakhs இயர் ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயரில் டோட்டல் வந்து 4,20,000. ultimate change between the 2 years is 1,20,000. okay, 1,20,000 from the base 3 lakhs அப்படின்னு சொன்னாக்க 40% சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ ப்ளஸ் 40%. அப்படியே நீங்கள் 10%னா 30,000, 20%னா 60,000, 30%னா 90,000, 120னா இன்னொரு 30 இல்லையா, அப்போ 40%. அந்த மாதிரி போட்டாலே போதும் மைண்டில். பட் கேல்குலேட் பண்ணணும்னா இந்த ஃபார்மேட் நான் ஃபார்முலா சொன்னேன்ல, அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போடலாம். அசட்ஸில் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் வரும்போது 1 lakh ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயரில் 1,50,000. த சேஞ்ச் இஸ் 50,000, அதாவது இன்க்ரீஸ் இருக்குது. ரைட், இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ப்ளஸ் ஹவு மச் இன்க்ரீசஸ் ஃப்ரம் த பேஸ் இன் பர்சன்டேஜ் டேர்ம்? 50%, ரைட்? 50% சேஞ்ச் ஆகுது. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 50 இருந்துச்சு. திஸ் பிகம்ஸ் 75,000. கிளியர்? Now change will be 25,000 and 50% changes. Non-current investment. current assets la inventories வந்து ஆரம்பத்தில் 75,000 இருந்துச்சு. Now it becomes 1,50,000 or 15,000. let me see here. So second yearல of course இது 150 மாறிடுச்சு. 1,50,000. அப்போ இன்க்ரீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட 75,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100% சேஞ்ச் ஆயிருக்கு.
and cash and cash equivalents முன்னாடி வந்து 75,000 இருந்துச்சு. Now it is 45,000. of course decrease ஆகுது இந்த நேரத்தில். So 45,000 எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா 30,000 rupees டிக்ரீஸ் ஆகுது. ஸோ -30. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 40% மைனஸ் 40% போடுங்க. டோட்டல் வில் பி 3 lakhs 4 lakhs 20. அதில் ஒன்றும் மாற போகிறதில்ல, அதே ஆன்சர் தான் வரப்போகுது. என்ன பேலன்ஸ் ஷீட் டோட்டல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் போத். ஓகே, 1,20,000 and the overall change will be 40%. I hope so you could understand this one. Okay, come on, copy this.